ரோபோ சங்கர் அவர்கள் நள்ளிரவுல பண்ண வேலைய பார்த்து, அவங்களோட பொண்ணு இந்திரஜா ரோபோ சங்கர் பயங்கரமா அழுதுருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல காமெடி நடிகரான ரோபோ சங்கர் அவர்களோட பொண்ணு தான் இந்திரஜா ரோபோ சங்கர். இவங்களுமே ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தொடர்ந்து அவங்களோட தாய்மாமனான கார்த்திக் அவர்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சமீபத்தில தான் இவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருந்துச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாயும் செய்யும் நலம் அப்படிங்கிற ரொம்பவே சூப்பரான நியூஸை வெளியிட்டிருந்தாங்க. தொடர்ந்து இந்திரஜா ரோபோ சங்கர் அவர்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. அண்ட் அவங்க நேரடியாக ஃபர்ஸ்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சொந்த வீட்டான ரோபோ சங்கர் அவர்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்திரஜாவோட கணவர் இதுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேருமே வயசானவங்க. அவங்க கிட்ட கொடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளே வந்து நம்ம வீட்ல இருந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ரோபோ சங்கரும் சரி, அவங்களோட மனைவியும் சரி, அதெல்லாம் முடியவே முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு தாத்தா பாட்டியோட மிகப்பெரிய விஷயம். இதுக்காக தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்திரஜா ரோபோ சங்கர் அவர்கள அவங்களோட வீட்டுக்கு கூட்டி போயிருக்காங்க. இந்திரஜா ரோபோ சங்கரையும் சரி, அவங்களோட குழந்தையும் சரி ரொம்பவே கண்ணும் கருத்துமா பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை மேல ஒரு தூசி கூட படாத அளவுக்கு அவ்வளோ அருமையா பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இதுல ரோபோ சங்கர் அவர்கள் ஒருபடி மேல போயிட்டு, அவங்க பொண்ணு நைட்டு தூங்குனா கூட இவரு தூங்க மாட்டேன்றாராமா. அந்த குழந்தையே முழிச்சிருந்து பார்த்துக்கிறது, அழுதா அதுக்கு ஏதாவது விளையாட்டு காட்டுறது, அந்த குழந்தை கூடவே தான் இருந்துட்டு இருக்காராமா. அவங்க ஒய்ஃபும் சரி, அவங்களோட பொண்ணும் சரி, போய் தூங்குங்க அப்படின்னு சொன்னாலும், இல்ல இல்ல நீ வந்து ரொம்பவே டயர்டா இருப்ப, நீ வேணா நல்லா படுத்து தூங்கு, எனக்கு பேரன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரோபோ சங்கர் அவர்கள் தொடர்ந்து அந்த குழந்தை கூடயே தான் இருந்து வந்துட்டு இருப்பாராமா. ஒரு டைம் இந்திரஜா ரோபோ சங்கர் அவர்கள் நள்ளிரவுல எந்திரிச்சு பார்க்கும்போது கூட அவங்க அந்த பேரன் கூடயே தான் இருந்திருக்காங்க. அதாவது ரோபோ சங்கர் அவர்கள் பேரன் கூடயே தான் இருந்திருக்காரு. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். என்னையும் சரி என் குழந்தையும் சரி இவ்வளோ இமை போல பார்த்துக்கிறீங்களே அப்படின்னு அவங்க ரொம்பவே நிகழ்ச்சியில் அழுதுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பரவாயில்லப்பா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. பொதுவாகவே எந்த ஒரு தாத்தா பாட்டியுமே அவங்க பேரன்களாக இருக்கட்டும், பேத்திகளாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு பரிச்சயமான அன்போடு தான் இருப்பாங்க. அதையே தான் ரோபோ சங்கரும் சரி, அவங்களோட மனைவியும் சரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமான தளபதி 69 படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போறதில்ல அப்படிங்கிற ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு செய்தி வெளியாகி தளபதி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகமா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வினோத் அவர்களோட இயக்கத்துல தளபதி விஜய் அவர்கள் போலீஸ் படத்துல ஒன்று நடிச்சு வந்துட்டு இருக்காரு. அது போலீஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் பகவான் கேசரி படத்தோட ரீமேக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே விறுவிறுப்பா ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. வர அக்டோபர் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா, ஷூட்டிங் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிற காரணத்தினால 2026 பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஏற்கனவே தளபதி விஜய் அவர்கள் சினிமா விட்டு நிற்க போறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்க நிலையில இந்த வருஷம் அவரோட படம் வரப்போறது இல்லை அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் வேதனையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.